بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. கியாமத்து நாள். கியாமத்து நாள் அப்படின்னா என்ன? எல்லாரும் நிற்கக்கூடிய ஒரு நாள். எதற்காக நிற்போம்? எல்லார் மேலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு கொடுப்பதற்காக அன்றைக்கு வருவாங்க. அப்ப அந்த தீர்ப்பை எதிர்நோக்கி ஒவ்வொருவரும் நின்று கொண்டிருப்போம். எப்படி நின்றுகிட்டு இருப்போம்? தைரியமாகவா, சந்தோஷமாகவா அப்படின்னு கேட்டா இல்ல. அன்றைக்கு அந்த தைரியமும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. மாறாக என்ன இருக்கும்? பயம் இருக்கும். நம்முடைய நிலை என்ன ஆகுமோ, நாம் நரகவாசி என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் அன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரிடமே இருக்கும். அப்படி ஒரு சூழல்ல நமக்காக யாராவது பேச மாட்டார்களா? அல்லாஹ்விடத்துல நமக்காக யாராவது ஷஃபாஅத் சிபாரிசு செய்ய மாட்டார்களா என்று ஒவ்வொரு மனிதரும் இயங்குவாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய அனுமதியை தருவாங்க. ஷஃபாஅ அப்படின்னா என்ன? சிபாரிசு செய்யறது. இந்த உலக வாழ்க்கையில பார்க்கிறோம். ரொம்ப பெரிய பதவியில, பொறுப்புல, அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒருவர். அவர்கிட்ட நமக்கு ஒரு காரியம் நடக்கணும். ஆனா அவரை நேரடியாக நாம் அணுக முடியாது. அப்படியே அணுகினாலும் நாம ஒரு முக்கியமான நபர் கிடையாது. நம்ம கேட்டா அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு உறுதியும் இல்லை. நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப அந்த சூழல்ல என்ன செய்வாங்க மனிதர்கள்? அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய நபர், அவருக்கு தெரிந்த ஒருத்தர் மூலமாக அவர்கிட்ட போவாங்க. அப்ப நமக்கும் அவருக்கும் இடையில தெரிந்த ஒரு நபர் இருப்பார். அவர் நமக்காக அந்த அதிகாரத்தில் இருப்பவரிடத்தில் சிபாரிசு செய்வார். இவரு நமக்கு வேண்டப்பட்டவருங்க, நமக்கு நல்லா தெரிஞ்சவர், நல்லவர், இவருக்கு நீங்க இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிபாரிசு செய்வார். அப்படி சிபாரிசு செய்பவர்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு வேறு சிலரும் கூட சிபாரிசு செய்வாங்க. ஆனா இதுல அதிகமான முஸ்லிம்களிடத்துல ஒரு தவறான நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ரசூலுல்லாவை பிடிச்சுக்கிட்டு போனா ரசூலுல்லாஹ் நமக்காக சிபாரிசு செஞ்சிருவாங்க. எப்போ? அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இவங்க செஞ்சிருவாங்க. அல்லாஹ் செய்யாத அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருவாங்க. அந்த தப்பெல்லாம் செஞ்சிருவாங்க. அல்லாஹ் செய் என்று கட்டளையிட்ட கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அலட்சியமா இருந்துருவாங்க. பெரும் பெரும் பாவங்களை செய்வார்கள். சிலர் அதையும் தாண்டி ஷிர்கான விஷயங்கள்லாம் கூட செய்வாங்க. செஞ்சுட்டு என்ன நினைப்பாங்க? நமக்கு ரசூலுல்லாஹ் சிபாரிசு செஞ்சிருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிபாரிசு ஷஃபாஅத் மூலமாக நாம் கியாமத் நாள்ல தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதையும் தாண்டி அதிகமான முஸ்லிம் மக்களும் கூட என்ன நினைக்கிறாங்க? அவுலியா நமக்காக சிபாரிசு செய்வார்கள். அவுலியானா யாரு? வலி அப்படிங்கிற வார்த்தையினுடைய பன்மை அதுதான் அவுலியா. வலி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? வலி அப்படின்னா நண்பர், நேசத்துக்குரியவர், நம்மை நேசிப்பவர், நம்முடைய பாதுகாவலர். இதெல்லாம் மூமினானவர்களுக்கு யார் வலி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா 2வது சூரால சொல்றாங்க, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ. 257வது ஆயத்துல வருது. அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ. ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வே வலி ஆக இருக்கின்றார்கள். அதாவது ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வே பாதுகாவலராக, அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு நண்பனாக இருக்கிறார்கள். அப்போ ஈமான் கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் வலி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. யார் அது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நம்ம ஒவ்வொருத்தரும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நமக்குன்னு ஒரு வலி இருக்கிறாங்க. நம்ம கவலைப்பட தேவையில்லை.
யார் நம்முடைய வழி? நமக்கான வழி யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனா அது எப்போ? ஈமான் என்றால் என்ன என்பதை நாம் சரியாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த அந்த கல்வி அடிப்படையில வரக்கூடிய ஈமான் நம்ம கிட்ட இருக்கணும். அப்ப ஈமான் நான் என்னன்ற கல்வி இருக்கணும். அந்த கல்வி அடிப்படையில நாம் ஈமான் கொண்டு இருக்கணும். அப்பொழுதுதான் நாம் ஈமான் கொண்ட மக்களாக ஆவோம். அப்படி ஈமான் கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் நம்முடைய வழியாக இருப்பார்கள். அப்ப அதுக்கு ஈமான் என்றால் என்ன என்ற கல்வி முதல்ல நமக்கு வேணும் இல்லையா? அந்த கல்வி இல்ல அப்படின்னா நமக்கு ஈமான் என்றால் என்ன என்பது தெரியாது. நாம் மூமின்களாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய வழியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இருக்க மாட்டான். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்குத்தான் வழி, எல்லாருக்கும் வழி இல்லை இல்லையா? அப்ப ஈமான் கொண்டவர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலி ஆக இருப்பாங்க. வலி அப்படின்னா என்ன? நண்பர், நேசிப்பவர், பாதுகாவலர். அப்ப அல்லாஹ் நம்முடைய நண்பராக, அல்லாஹ் நம்மை நேசிப்பவராக, அல்லாஹ் நம்முடைய பாதுகாவலராக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஈமான் என்றால் என்ன என்ற கல்வி இருக்கணும். அந்த கல்வியின் அடிப்படையில நாம் ஈமான் கொண்டிருக்கோம். எப்போ அந்த முறையில நாம் ஈமான் கொள்வோமோ, மூமின்களாக ஆவோமோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வலியாக இருப்பான். நாமும் அல்லாஹ்வுக்கு வலியாக இருப்போம். நாம் அல்லாஹ்வுக்கு வலியா இருக்க முடியுமா? நாம அல்லாஹ்வை பாதுகாப்போமா? அல்லாஹ்வுக்கு யாருடைய பாதுகாப்பும் தேவையில்லை. ஆனா நாம அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களா இருப்போமா? இருப்போம். அப்ப அந்த வகையில அந்த நேசிப்பவர் என்ற கோணத்துல நாமும் அல்லாஹ்வுக்கு வலியாக இருக்கலாம். இப்ப அல்லாஹ்வை நம்பாத மக்கள் அல்லது அல்லாஹ்வுடைய தூதரை நம்பாத மக்கள், இஸ்லாமை தீனாக ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இவங்கள காஃபிர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். காஃபிர்கள் அவங்களுக்கு வழி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இந்த ஆயத்திலே, அதாவது அல் குர்ஆனுடைய 2வது சூராவுடைய 257வது ஆயத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்றாங்க. வல்லதீன கஃபரு அவ்லியாஉஹுமுத் தாகூத். காஃபிர்கள் தாகூத்தினுடைய அவுலியாக்கள். காஃபிர்கள் யாருடைய அவுலியா? தாகூத். தாகூத் அப்படின்னா என்ன? எந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்த அந்த வரம்புகளை, எல்லைகளை மீறச் செய்கின்றதோ அவையெல்லாம் தாகூத். பொய்யான தெய்வங்கள் அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பையும் நம்ம பரவலா பார்க்கலாம். தாகூத் அப்படின்னா பொய்யான தெய்வங்கள் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. எவையெல்லாம் அல்லாஹ்வினுடைய எல்லைகளை, வரம்புகளை மீறச் செய்கின்றதோ அவையெல்லாமே தாகூத். இப்ப காஃபிர்கள் யாருக்கு அவுலியா? வல்லதீன கஃபரு அவ்லியாஉஹுமுத் தாகூத். காஃபிர்கள், நிச்சயமாக காஃபிர்கள் அந்த பொய்யான தெய்வங்களுக்கு, தாகூத்துகளுக்கு அவுலியா என்று அல்லாஹ் சொல்றான். அவுலியா அப்படின்னா என்ன? வலி என்பதனுடைய பன்மை, ப்ளூரல் தான் அவுலியா. அப்ப காஃபிர்கள் தாகூத்தினுடைய அவுலியா அப்படின்னு என்ன அர்த்தம்? தாகூத்தினுடைய பாதுகாவலர்கள். பொய்யான தெய்வங்களை இவங்க பாதுகாப்பாங்க. அந்த பொய்யான தெய்வங்களை இவங்க நேசிப்பாங்க. அந்த பொய்யான தெய்வங்களோடு இவங்க நெருங்கின நட்பு கொள்ள முயற்சி செய்வாங்க. இந்த ஆயத்துல கவனிங்க, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு வலி, ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாவலர். அப்ப அல்லாஹ்வுக்கு போட்டியாக காஃபிர்கள் மனிதனையோ, மிருகத்தையோ அல்லது வேறு எந்த ஒரு படைப்பையோ கடவுளாக ஆக்குறாங்க. பொய்யான கடவுள்கள், போலி தெய்வங்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த போலி தெய்வங்கள் காஃபிர்களை காப்பாற்றுமா? காஃபிர்களுக்கான வழியாக, அவுலியாவாக அந்த தாகூத்துகள், போலி தெய்வங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க பாருங்க. அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. உண்மையான இறைவனாகிய, உண்மையான கடவுளாகிய அல்லாஹ் தன் மீது ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார்கள். ஆனா தாகூத் காஃபிர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லல. மாறாக ரிவர்ஸ்ல சொல்லப்படுது. அப்படியே நேர்மாற்றமா சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? காஃபிர்கள் தான் தாகூத்துகளை பாதுகாப்பார்கள். நல்லா கவனிங்க. தாகூத்துகள் காஃபிர்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்லல. மாறாக காஃபிர்கள் தான் தாகூத்துகளை பாதுகாப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த போலி தெய்வங்கள், பொய்யான கடவுள்கள் தங்களை நம்பக்கூடிய அந்த காஃபிர்களை காப்பாற்றாது. அவர்களை காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த போலி தெய்வங்களுக்கு கிடையாது. மாறாக அந்த தெய்வங்களையே இந்த காஃபிர்கள் தான் காப்பாற்ற வேண்டியிருக்கும்.
அப்ப அவங்க நம்பக்கூடிய அந்த தெய்வங்கள் எவ்வளவு பலகீனமானவை, எந்த அளவுக்கு சக்தி இல்லாதவை, வலிமை இல்லாதவை என்பதை இந்த ஆயத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப அல்லாஹ் தன் மீது ஈமான் கொண்டவர்கள் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய சக்தி உடையவர்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு போட்டியாக இந்த பொய்யான தெய்வங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்களே, அவற்றை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அந்த பொய்யான தெய்வங்கள், பொய்யான கடவுள்கள் தங்களை வணங்கக்கூடியவர்களை காப்பாற்ற முடியாது. தங்களை வணங்கக்கூடியவருக்கான வலியாக, அவுலியாவாக அந்த பொய்யான தெய்வங்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த பொய்யான தெய்வங்களுக்கு இறைத்தன்மை என்பது இல்லை. தன்னை நம்பக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடிய அந்த வலிமை என்பது கிடையாது. அந்த வலிமை, தன்னை நம்பக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அந்த வலிமை, அது அல்லாஹுக்கு மட்டுமே உண்டு. உண்மை இறைவனாகிய அல்லாஹுக்கு மட்டுமே அந்த வலிமை உண்டு. அந்த அல்லாஹ்வுடைய வலிமை என்ன, அதிகாரம் என்ன என்பதை பார்க்கக்கூடிய, நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சூரா தான் சூரத்துல் முல்க். இப்ப இந்த கியாமத்து நாளை பத்தி பேச ஆரம்பிச்சோம் இல்லையா? தீர்ப்பு நாள். தீர்ப்பு நாள்ல நம்ம எல்லாருமே பயந்துகிட்டு இருப்போம். நமக்கு என்ன தீர்ப்பு வரப்போகுது என்று பயந்துகிட்டு இருப்போம். அந்த தீர்ப்பு நாளில் ஷஃபாஅஹ், அதாவது சிபாரிசு அப்படிங்கிறதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு அனுமதிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அனுமதி கிடைக்கும். மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம இந்த தர்காக்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அவுலியா, அவங்க கிட்ட போய் நம்ம துவா கேட்டால், உதாரணத்துக்கு நாகூர் ஆண்டவரே என்னை எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, என்னை பாதுகாத்துருங்க அப்படின்னு கேட்டா, இல்ல ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய, ஏர்வாடியில இருக்கக்கூடிய அந்த சையத் இப்ராஹிம் ஷஹீத் அவங்க கிட்ட போய் பாதுகாப்பு தேடுறாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு தர்காக்கள்ல போய் அந்த தர்காக்கள்ல அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நல்லோரு கிட்ட மக்கள் பாதுகாப்பு தேடுறாங்க. ஏங்க இந்த கபறுகள், அடக்க ஸ்தலங்கள், இந்த தர்காக்கள், இங்க போய் பாதுகாப்பு தேடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவங்க எல்லாம் அவுலியா எல்லாம் நம்மளை பாதுகாப்பாங்க, இவங்க எல்லாம் அல்லாஹ் கிட்ட நமக்காக ஷஃபாஅத், சிபாரிசு செய்வாங்க என்று முஸ்லிம் பொதுமக்கள் பலரும் நம்புகிறார்கள். இது பாமர மக்கள் மட்டுமல்ல, பள்ளிவாசல் இமாம்களாக இருக்கக்கூடிய, மதர்சால போய் 7 வருஷம் 6 வருஷம் ஓதிக்கிட்டு வந்தவங்க கூட பாமர மக்கள் மாதிரியே பேசுறாங்க, கல்வி அறிவு இல்லாதவர்கள் மாதிரியே பேசுறாங்க. தர்காக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவுலியாக்கள் நம்மை பாதுகாப்பார்கள், நமக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்திலே சிபாரிசு செய்வாங்க, கியாமத்து நாள்லயும் தீர்ப்பு நாள்லயும் சிபாரிசு செய்வாங்க என்றெல்லாம் பல பள்ளிவாசோட இமாம்கள் கூட பேசுறதை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். யாரும் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் சிபாரிசு செய்ய முடியாது. யாரும் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் சிபாரிசு செய்ய முடியாது அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்கிறார்களோ அவர்கள் மட்டும் தான் சிபாரிசு செய்ய முடியும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட தானாக அல்லாஹ் முன்னாடி போய் நின்று, அல்லாஹ் நான் இவங்களுக்கு எல்லாம் சிபாரிசு செய்யறேன், இவங்களெல்லாம் நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, நரகத்திலிருந்து காப்பாத்துங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது. தானாக செய்ய முடியாது. தீர்ப்பு நாள் அன்று அல்லாஹ் வருவாங்க, மலக்குகள் அணி அணியாக வருவாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்துகிட்டு வருவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருவாங்க. அப்போ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்வார்கள். தன்னுடைய தலை முகம் தரையில படுற மாதிரி வச்சு, நம்ம தொழுகையில எப்படி சஜ்தா செய்வோமோ அந்த மாதிரி சஜ்தா செய்து, அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருப்பார்கள், புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ரொம்ப நேரத்துக்கு அப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வாங்க, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுந்திருக்க சொல்லி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்பொழுதுதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்துக்கு, என்னுடைய சமூகத்திற்கு நான் சிபாரிசு செய்ய வேண்டும், ஷஃபாஅத் செய்ய வேண்டும் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்பான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்யணும், சிபாரிசு செய்யணும் அப்படின்னா கூட அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக போய் எந்த ஒரு மனிதருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது. இவருக்கு நீங்க சிபாரிசு செய்யலாம் என்று அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்கிறாங்களோ அவருக்கு தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வார்.
ஒரு மனிதர் இருக்கிறார், இவர் தௌஹீதை நிலைநாட்டவில்லை. தௌஹீத்னா என்ன? எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹுக்கு மட்டுமே செலுத்துவது. எந்த பெயர்கள், பண்புகள், செயல்கள் அல்லாஹுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறாங்களோ, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோமோ, அவையெல்லாம் அல்லாஹுக்கு மட்டுமே உரியது. அந்த பெயர்கள், பண்புகள், செயல்கள் இவை எல்லாமே அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானவை என்று அதை அல்லாஹ்வுக்காக என்று ஒருமைப்படுத்துவது, இதுக்கு பேர் தான் தௌஹீத். அப்ப அல்லாஹ் பத்தி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை அல்லாஹ்வுக்கு மட்டுமே கொடுக்கணும். அது இன்னொரு நபிக்கு ஒரு ரசூலுக்கு கொடுக்க கூடாது. கிறிஸ்தவர்கள் அந்த தப்பத்தான் செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தன்மைகளை கொடுத்தாங்க. யூதர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தன்மைகளில் சிலவற்றை இது அல்லாஹ்வுக்கு இல்ல அப்படின்னு மறுத்துட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தன்மைகளை பிற படைப்புகளுக்கு கொடுக்க கூடாது. அதே போல அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள், செயல்கள் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று மறுக்கவும் கூடாது. யூதர்கள் செஞ்ச மாதிரி செய்யவும் கூடாது, கிறிஸ்தவர்கள் செஞ்ச மாதிரி செய்யவும் கூடாது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கத்துக் கொடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள், செயல்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதராகி அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எதை சொன்னார்களோ அதை அப்படியே நம்பணும். அவை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானவை என்று உறுதியாக இருக்கும். இது தௌஹீத். அதே போல நாம் வணக்கமாக செய்யக்கூடிய, இபாதத்தாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு துஆ கேட்கிறோம், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். தர்கால இருக்கிற அவுலியா கிட்ட கேட்க கூடாது. அறுத்து பலியிட போறோம், ஒரு கோழியோ ஆடோ அறுத்து பலியிட போறோம், அது அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்று அறுத்து பலியிடப்படும். தர்கால போய் நான் நேர்ந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அறுத்து பலியிடுறது அப்படிங்கிறது தௌஹீத் அல்ல, அதுக்கு பேரு ஷிர்க். கோவில்ல போய் ஒரு கோழி அறுத்தாலோ ஆடு அறுத்தாலோ எப்படி அது அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்குறது ஷிர்க் என்று நம்ம சொல்லுவோமோ, அதே போலத்தான் தர்காவுல போய் அறுத்தாலும், தர்காவுக்கு நேர்ந்துகிட்டு நம்ம ஒரு கோழி ஆடு கொடுத்தாலும் அது அல்லாஹ்வை வணங்குவது அல்ல, மாறாக அந்த தர்காவில், அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதரை வணங்குவது. ஏன்? சரி, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு, இப்ப எனக்கும் உங்களுக்கும் கியாமத் நாள்ல, தீர்ப்பு நாள்ல ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசை கொடுக்கணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும்? தௌஹீதுல உறுதியா இருக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல கவனமாக, எச்சரிக்கையாக இருந்து எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால், யார் தௌஹீதுல தெளிவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. அதாவது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு ஷஃபாத் செய்வாங்க, சிபாரிசு செய்வாங்க? நாம தௌஹீதுல உறுதியாக இருந்தால், இந்த மனிதர் தௌஹீதில் உறுதியாக இருக்கிறார், இவருக்கு நீங்கள் ஷஃபாத் செய்யலாம், சிபாரிசு செய்யலாம் என்று அல்லாஹ் அனுமதி கொடுப்பாங்க. அப்ப நமக்கு ஷஃபாத் செய்யலாமா என்று அல்லாஹ் முடிவெடுத்தா தான். ரசூலுல்லாஹ்வே தன்னிச்சையாக எனக்கு ஷஃபாத் செய்யணும்லாம் முடிவெடுக்க மாட்டாங்க. முடிவெடுக்கிறதுக்கு அனுமதி இருக்காது. அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும், இவருக்கு ஷஃபாத் செய்யுங்க, ஏன்னா இவர் தௌஹீதுல உறுதியாக இருந்தார் என்று சொல்லணும். அப்ப நமக்கு சிபாரிசு கிடைக்கணும், ஷஃபாத் கிடைக்கணும் அப்படின்னா அல்லாஹ்விடத்துல நாம விசுவாசமாக இருக்கணும், தௌஹீதுல நாம உறுதியா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஷஃபாத் கிடைக்கும். யாரெல்லாம் ஷஃபாத் செய்வாங்க? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்வாங்க. முஸ்லிம்கள்லயே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு அவங்க ஷஃபாத் செய்வாங்க. எல்லா முஸ்லிம்களுக்கும் கூட அவங்களுடைய ஷஃபாஅத், சிபாரிசு அப்படிங்கிறது கிடைக்காது. முஸ்லிம்கள்லயே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் அவங்க ஷஃபாத் செய்வாங்க. அது வரைக்கும் தான் அல்லாஹ் அவங்களை அனுமதிப்பாங்க. அப்ப மீதி உள்ள முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் என்பது கிடைக்காது, சிபாரிசு என்பது கிடைக்காது. அப்ப மீதி உள்ள முஸ்லிம்களுடைய நிலைமை எல்லாம் என்ன? ஒரு சிலருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் இல்லாமல் வேறு சிலருடைய அல்லது வேறு சில விஷயங்களுடைய ஷஃபாத் கிடைக்கும், சிபாரிசு கிடைக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் இல்லாம வேற யார் சிபாரிசு செய்வாங்க? அல் குர்ஆன் சிபாரிசு செய்யும். அல் குர்ஆன் இது என்ன? அல்லாஹ்வுடைய பேச்சு, கலாமுல்லாஹ். அல் குர்ஆன் சிபாரிசு செய்யும். அல் குர்ஆனுடைய சில சூறாக்கள் சிபாரிசு செய்யும். அல் குர்ஆனுடைய சில சூறாக்கள் சிபாரிசு செய்யும். அந்த சிபாரிசை, ஷஃபாஅத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வார். அப்ப நமக்கு அல் குர்ஆன் அப்படிங்கிறது என்ன? கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. நமக்கு அல்லாஹ்வுடைய பேச்சே சிபாரிசு செய்யுது. அல்லாஹ்வுடைய பேச்சாகிய அல் குர்ஆனே நமக்காக பேசுது அப்படிங்கிறதுமே பெரும் பாக்கியம் இல்லையா?
அந்த குர்ஆனுடைய ஷஃபாஅத் சிபாரிஸ், குர்ஆனுடைய சில குறிப்பிட்ட சூறாக்களுடைய சிபாரிஸ் ஷஃபாஅத், இவற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி சிபாரிசு செய்யக்கூடிய சூறாக்களில் ஒன்று சூரத்துல் முல்க். அல் குர்ஆனுடைய 67வது சூறாவாக நாம பார்க்கிறோமே அந்த சூரத்துல் முல்க். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் அறிவிச்சதாக நமக்கு அறிவிக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன சூரத்தன் ஃபில் குர்ஆன் 30 ஆயத்தன் ஷஃபாஅத் لصاحبها حتى غفر له تبارك الذي بيده الملك. இது முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மது என்ற ஹதீஸ் நூல்ல மட்டும் இல்ல, ஜாமியு திர்மிதியில வந்திருக்குது, சுனன் அபீ தாவூதுல வந்திருக்கு, சுனன் நசாயி, சுனன் இப்னு மாஜா இந்த கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இமாம் திர்மிதி ஜாமியு திர்மிதியில இந்த ஹதீஸை ஹசன் சஹீஹ் என்று சொல்றாங்க. அதே போல இமாம் அல் அல்பானி அவங்க இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று அவங்க அறிவிக்கின்றாங்க. அந்த ஹதீஸ் உடைய அரபி வாசகங்களை நம்ம பார்த்தோம், அவற்றுக்குரிய தமிழ் அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். இன்ன சூரத்தன் ஃபில் குர்ஆன், நிச்சயமாக அல் குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கின்றது, 30 ஆயத்தன் 30 ஆயத்துகளை கொண்டது, ஷஃபாஅத் லிஸாஹிபிஹா, தன்னுடைய சாஹிபுக்கு தன்னுடைய தோழனுக்கு அது ஷஃபாஅத் செய்யும், சிபாரிசு செய்யும் அல்லாஹ்விடத்துல. எதுவரைக்கும்? ஹத்தா குஃபிர லஹு, அந்த சூராவுடைய தோழர், அதாவது சூரத்துல் முல்குடைய தோழர், அவருக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் வரை. அப்ப தீர்ப்பு நாள்ல, கியாமத்து நாள்ல அல்லாஹ் நம்மை விசாரிக்கும் பொழுது, நம்முடைய தவறுகள் பாவங்கள் எல்லாம் வந்து நிற்கும் பொழுது நமக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்ற அந்த பயம் நமக்கு வரும். நமக்கு மன்னிப்பு கிடைக்காம போயிடுமோ, நாம நரகவாசிகளில் ஒருவராக ஆகி விடுவோமோ என்ற அந்த பயம், அந்த அச்சம் நம்மை கடும் துயரத்தில் ஆழ்த்தும். அந்த நேரத்துல சூரத்துல் முல்க் நமக்காக சிபாரிசு செய்யும். எது வரைக்கும் சிபாரிசு செய்யும்? அல்லாஹ் அந்த சிபாரிசை ஏற்றுக்கொண்டு, சரி இந்த மனிதருடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகின்றேன், இவனை நரகத்துல நுழைக்கல, இவனை சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கிறேன் என்று அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்கும் வரை நமக்காக சூரத்துல் முல்க் அல்லாஹ்விடத்துல திரும்ப 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 சிபாரிசு செய்யும். அல்லாஹ் அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்ளும் வரை சூரத்துல் முல்க் நமக்காக அல்லாஹ்விடத்துல கேட்கும். எப்போ கேட்கும்? சூரத்துல் முல்கினுடைய சாஹிப் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஷஃபாஅத் லிஸாஹிபிஹா, அதனுடைய சாஹிப். சாஹிப்னா என்ன? சஹாபி என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே கிட்டத்தட்ட அதே அர்த்தத்தை உடையதான் சாஹிப்ங்கிற வார்த்தை. சஹாபி அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? சஹாபி அப்படின்னா தோழர், நபியினுடைய தோழர் என்று சொல்லுவோம். சாஹிப்ங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான், தோழர். இங்க நபியினுடைய தோழரை பத்தி பேசி இல்ல, சூரத்துல் முல்கினுடைய தோழர். அப்ப யார் சூரத்துல் முல்கோடு ஒரு நெருங்கின தொடர்பு வைத்திருந்தார்களோ, யார் சூரத்துல் முல்குடைய தோழர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சூரத்துல் முல்கோடு நெருக்கமாக இருந்தாரோ அவருக்காக சூரத்துல் முல்க் சிபாரிசு செய்யும். எது வரைக்கும் செய்யும்? அவருக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் வரை செய்யும். இப்ப சூரத்துல் முல்கினுடைய சாஹிப் ஆக இருக்கிறதுனா என்ன? சூரத்துல் முல்க மனப்பாடம் பண்ணிடுறதா? இல்ல மனப்பாடம் பண்ணல, தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அதை வந்து பார்த்து ஓதிடுறதா? இதுக்கு பேரு சாஹிப்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. சூரத்துல் முல்க மனப்பாடம் பண்றதுனால சூரத்துல் முல்குடைய தோழராக நம்ம ஆகிட மாட்டோம். அல்லது சூரத்துல் முல்கை தினமும் அர்த்தம் தெரியாமல் ஓதி வருவதன் மூலமாக சூரத்துல் முல்குடைய சாஹிபாக நாம் ஆகிவிட மாட்டோம். இப்ப நாம ஒருத்தருடைய தோழர் அப்படின்னு சொல்றதா இருந்தா எப்ப சொல்லுவோம்? நமக்கு அவருடைய பேர் மனப்பாடம், அவருடைய அட்ரஸ் மனப்பாடம், அப்படின்னா அவரை நம்முடைய தோழர்னு சொல்லுவோமா? இல்ல. ஒருத்தர் இருக்கிறாரு நமக்கு தெரியும், அவ்வளவுதான். அப்படிதானே? இல்ல அவருடைய பேரு, அட்ரஸ், அவருடைய பண்பு நலன்கள் இதெல்லாம் வந்து நம்ம
சும்மா வாசிக்கிறோம், புரிஞ்சிக்கவே இல்லை. சும்மா டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சு அதையெல்லாம் கடற்கடன்னு வாசிக்கிறோம். அப்பா தோழர்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்ம ஒரு மனிதனுடைய தோழர் எப்ப சொல்லுவோம்? அந்த மனிதரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும், அல்லது மிக அதிகமான விஷயங்கள் தெரியும். அந்த மனிதர் சொல்ற விஷயத்த நம்ம கவனத்துல எடுத்துக்குவோம். அப்படிலாம் இருக்கும்போது தான் அவருடைய சாஹிப், அவருடைய தோழர் என்று நம்மளை சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரிதான் சூரத்துல் முல்க். சூரத்துல் முல்கினுடைய விளக்கம் நமக்கு தெரியணும். அதனுடைய அர்த்தம், அதனுடைய விரிவான விளக்கம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது தப்சீர் தெரியும். சூரத்துல் முல்க சும்மா மனப்பாடம் பண்ணா மட்டும் போதாது, அல்லது மனப்பாடம் பண்ணாம பார்த்து ஓதுனா மட்டும் போதாது. சூரத்துல் முல்க என்ன செய்யணும்? அதனுடைய விரிவான விளக்கம் நமக்கு தெரியணும். அதற்கு அடுத்தது அந்த சூரத்துல் முல்க்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நம்முடைய வாழ்க்கையில வரணும். சூரத்துல் முல்க்ல மிக முக்கியமான பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றை சரியான முறையில் தெரிந்து அவற்றை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்போ கொண்டு வர்றோமோ அப்பதான் சூரத்துல் முல்கினுடைய சாஹிபாக நாம் மாறுவோம். அப்படி இருந்து நாம் மரணித்து விட்டால் அப்பொழுதுதான் சூரத்துல் முல்க் நமக்காக அல்லாஹ்விடத்துல ஷஃபாஅத் செய்யும், சிபாரிசு செய்யும். சூரத்துல் முல்க்ங்கிறது என்ன? அல் குர்ஆனுடைய ஒரு பகுதி. அல் குர்ஆன் அப்படிங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சு நமக்காக அல்லாஹ்விடத்துல பேசும். எப்போ பேசும்? அந்த சூரத்துல் முல்கை சரியான முறையில் விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் அதை சரியான முறையில் நாம் செயல்படுத்தும் போது, அமல்படுத்தும் பொழுது, அப்படி வாழ்ந்து அப்படியே மரணிக்கும் பொழுது சூரத்துல் முல்க் என்பது நமக்கான சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல நாம குறைஞ்சபட்சம் 2 விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். முதல் விஷயம் என்ன? ஷஃபாஅத் அப்படிங்கிறது. ஷஃபாஅத் அப்படின்னா என்ன? சிபாரிஸ். இப்ப அல்லாஹ்விடத்துல நமக்காக தீர்ப்பு நாள் அன்று யாராவது சிபாரிசு செய்வாங்களா அப்படின்னு கேட்டா செய்வாங்க. ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலாம், அல்லது இந்த மாதிரி ஏதாவது தனிப்பட்ட சூறாக்கள் செய்யலாம். கட்டாயம் செய்வாங்களா அப்படின்னா அப்படிலாம் சொல்றதுக்கு இல்லை. நாம் தௌஹீதுல உறுதியாக இருந்தால் நமக்கு சிபாரிசு செய்ய சொல்லி அல்லாஹ் அனுமதிப்பார்கள். அப்பொழுதுதான் நமக்கு அந்த ஷஃபாஅத், சிபாரிசு அப்படிங்கிறது கிடைக்கும். இன்றைக்கு நபி வழியை எதிர்க்கக்கூடிய பலர் இருக்கிறாங்க. அதுல பள்ளிவாசலுடைய இமாம்களாக இருக்கக்கூடிய சிலரும் இருக்கிறாங்க. இவங்க தங்களை சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லிக்குவாங்க. ஆனா நபியினுடைய சுன்னத்துக்கு முரணாக இருப்பார்கள், சஹாபாவுடைய ஜமாஅத்துக்கு முரணாக இருப்பார்கள். சும்மா பேச்சு தான் நாங்க சுன்னத் ஜமாத்துன்னு எல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுடைய செயல்முறைகள்ல பார்த்தா சுன்னத்துக்கு எதிரான பிதஅத்துகள் இருக்கும். அதில் சில பிதஅத்துகள் ஷிர்க் வரைக்கும் கொண்டு போகும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் வரைக்கும் கொண்டு போகும். ஆனா தங்களை சுன்னத் வல் ஜமாத்துன்னு பேரை மட்டும் சொல்லிக்குவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நம்மளை பார்த்து தௌஹீதுன்னு நம்ம சொன்னாலே அவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க எல்லாம் வஹாபிகள், நஜாத்துக்காரர்கள் அப்படின்வாங்க. அது என்ன வஹாபி, அது என்ன நஜாத்துக்காரர் அப்படின்னு கேட்டா சரியா சொல்ல தெரியாது. அப்ப அவங்க சில குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க. அதுல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க நபியை சரியா மதிக்க மாட்டாங்க அப்படின்வாங்க. என்ன மதிக்கிறது இல்ல, நபிக்கு மௌலூத் ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்வாங்க. மௌலூதுங்கிறது ஒரு பிதத், ஓதக்கூடாதுன்னு பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் ஃபத்வா கொடுத்திருக்காங்க, தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் மறைச்சிட்டு மௌலூத் ஓதக்கூடாதுன்னு சொன்னா நபியையே இவங்க மதிக்கல அப்படின்னு. அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்ல ஒரு பொய் குற்றச்சாட்டு, இவங்க ஷஃபாத் என்பதையே மறுக்கிறாங்க, சிபாரிசு என்பதையே மறுக்கிறாங்க என்று சொல்லுவாங்க. அது பொய் தான் இல்லையா? ஷஃபாத், சிபாரிசு என்பது இருக்கிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு ஷஃபாத் செய்வார்கள், சிபாரிசு செய்வார்கள். சூரத்துல் முல்க் தன்னுடைய சாஹிபாக இருக்கக்கூடியவருக்கு ஷஃபாத், சிபாரிசு செய்யும் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இவையெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வரக்கூடியது. இவற்றை நாம் நம்புகிறோம், ஈமான் கொள்கிறோம். ஷஃபாத் என்று ஒன்று இருக்கிறது, இதை நம்ம ஈமான் கொள்றோம். ஆனா ஷஃபாத் யாருக்கு கிடைக்கும்? யார் தௌஹீதில் உறுதியாக இருக்கிறார்களோ இந்த உலகத்துல அவங்களுக்கு தான் மறுமையில ஷஃபாத் என்பது கிடைக்கும். இந்த உலகத்துல அவங்க கிட்ட தௌஹீத் இல்ல அப்படின்னா மறுமையில அவங்களுக்கு ஷஃபாத் இல்ல. தௌஹீத் இருந்தால் ஷஃபாத் இருக்கும், தௌஹீத் இல்ல ஷஃபாத் இல்ல. ஷஃபாத்னா என்ன? சிபாரிஸ். அப்போ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத், சிபாரிசு நமக்கு கிடைக்கும்.
அல்லது சூரத்துல் முல்கினுடைய ஷஃபாத் சிபாரிசு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? தௌஹீதுல உறுதியா. இந்த சூரத்துல் முல்க் நமக்கு ஷஃபாத் செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா சூரத்துல் முல்குல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னாங்கன்றதை விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில அதை அமல்படுத்தணும். அதற்கான முயற்சிகள்ல ஒரு முக்கியமான முயற்சி தான், அதனுடைய ஒரு முதல் அடி தான் இந்த சூரத்துல் முல்கினுடைய விளக்கம். அப்ப நம்ம எதற்காக சூரத்துல் முல்கினுடைய இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும்? எதற்காக இந்த விளக்கத்திற்கான வகுப்புகளை நாம அந்த வகுப்புகள்ல கலந்துக்கணும் அப்படின்னா நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக. தீர்ப்பு நாள் அன்று நமக்கு ஷஃபாத் கிடைக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல நாம் சூரத்துல் முல்கை சரியாக தெரிந்து அமல்படுத்தும். மறுமையை இலக்காக கொண்டு, மறுமையில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாம் இது செய்யணும். அந்த மறுமையில் நமக்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும், நமக்கான ஷஃபாத் சிபாரிசு கிடைக்க வேண்டும் அப்படிங்கறத இலக்கா வச்சுதான் சூரத்துல் முல்க நம்ம படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் முல்க அப்படிங்கறத எதற்காக நம்ம படிக்க போறோம், எதற்காக கற்றுக்கொள்ள போறோம்? இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நமக்கு ஷஃபாத் சிபாரிசு கிடைக்கணும், சூரத்துல் முல்கினுடைய ஷஃபாத் கிடைக்கணும் அப்படின்னா அதே அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ் யாருக்கு கொடுப்பாங்க? இந்த உலகத்துல சரியான முறையில தௌஹீதில் இருக்கிறவங்களுக்கு. சூரத்துல் முல்க் தௌஹீதை தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான சூறாக்களில் ஒன்று. ஒவ்வொரு சூறாவுமே தௌஹீதை சொல்றதுதான், ஒவ்வொரு ஆயத்துமே தௌஹீதை சொல்றதுதான். அதுல சில சூறாக்கள்ல தௌஹீதை பற்றி மிக விரிவாக ஆழமாக இருக்கும். அவற்றில் முக்கியமான ஒரு சூறா சூரத்துல் முல்க். இதே போல இன்னொரு ஹதீஸையும் சொல்லலாம். கியாமத் நாளுக்கு முந்தியே இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன? நம்ம மரணிச்சுட்டா நமக்கு கபருடைய வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த கபருடைய வாழ்க்கையில நமக்கு வேதனை தண்டனையும் கிடைக்கலாம், அல்லாஹ் அதை விட்டு நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும். அல்லது கபருடைய அந்த வேதனைகள் தண்டனைகள் இருந்து நாம் பாதுகாப்பும் பெறலாம். கபருடைய வேதனையில் இருந்து பாதுகாப்பு தரக்கூடிய விஷயங்களில் ஒன்று சூரத்துல் முல்க். இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருது. இதனுடைய அறிவிப்பாளர் தொடர்ல சில குறைபாடுகள், மறைவான குறைபாடுகள் இருக்கிறதாக இமாம் தாரகுத்னி அவங்களுடைய அல் இலல் அப்படிங்கிற நூல்ல சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இதற்கு உள்ள மற்ற அறிவிப்பாளர் தொடர்கள் இதுவே எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நம்முடைய காலகட்டத்தினுடைய தலை சிறந்த முஹத்திஸ் ஹதீஸ் துறை அறிஞர் அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹா என்ற அந்த தன்னுடைய அந்த ஹதீஸ் நூல்ல இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில இந்த ஹதீஸை நம்ம பார்க்கணும். இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருது, சூரத்து தபாரக ஹியல் மானிஅ மின் அஸாபில் கப்ர். சூரத்து தபாரக். இப்ப நம்ம இது சூரத்துல் முல்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதனுடைய முதல் வரி எப்படி இருக்கு? தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க். அப்ப இந்த முதல் வரியில தபாரக என்ற வார்த்தையை கொண்டுதான் இந்த வரி ஆரம்பிக்குது. அதிலே முல்க் அப்படிங்கிற வார்த்தையும் வருது. அப்ப இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த சூறாவுக்கு பெயர் வைக்கிறாங்க. ஒண்ணு அதனுடைய ஆரம்பத்தை கொண்டு சூரத்து தபாரக் என்று சொல்லுவாங்க, அல்லது அந்த முதல் வரியில வரக்கூடிய அல் முல்க்ங்கிற வார்த்தையை வச்சு சூரத்துல் முல்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வார்த்தை என்ன? தபாரக், சூரத்து தபாரக். அப்ப இந்த 67வது சூறாவுக்கு நம்ம சூரத்துல் முல்க் என்று பரவலாக சொல்றோமே, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வார்த்தை, அவங்க கொடுத்த பெயர் சூரத்து தபாரக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சூரத்து தபாரக் ஹியல் மானிஅ. சூரத்து தபாரக் என்பது ஒரு பாதுகாப்பு. இதிலிருந்து மின் அஸாபில் கப்ர், கபருடைய அஸாப், கபருடைய தண்டனை வேதனையில் இருந்து சூரத்து தபாரக் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கபருடைய வேதனையில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னா சூரத்து தபாரக் என்பதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சூரத்து தபாரக் எப்பொழுது கபருடைய வேதனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும்? அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டாவா, அல்லது மனப்பாடம் பண்ணல திரும்ப அதை பார்த்து பார்த்து ஓதுறோம் அப்படி செஞ்சாலும், இல்ல அதையும் தாண்டி சில பேர் விவரம் இல்லாம சூரத்து முல்க தாயத்தாக கட்டி கழுத்துல மாட்டிக்குவாங்க, அப்படி செஞ்சாலாம்.
இல்ல கபருடைய வேதனையிலிருந்து தானே பாதுகாக்க போகுது. அப்ப நம்ம மௌத்தான பிறகு, மரணிச்ச பிறகு நம்மை கபர்ல வைக்கும் பொழுது, மண்ணறையில் வைக்கும் பொழுது, அதுல கூடவே சூரத்துல் முல்கினுடைய ஒரு தாளையும் வச்சுட்டா அந்த சூரத்துல் முல்க் வந்து கபருடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்குமா? இல்ல. அப்படியெல்லாம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரல. அப்படியெல்லாம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சஹாபா விளங்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி கொடுக்கல. அதனால அவங்க அப்படி விளங்கல. அப்போ அந்த சூரத்து தபாரக், சூரத்துல் முல்க் அதை அவங்க எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்திக் கொண்டார்கள்? அதனுடைய விரிவான விளக்கத்தை, தஃப்சீரை தெரிந்து கொண்டார்கள். விரிவான சரியான விளக்கத்தை தெரிந்து கொண்டார்கள். அந்த சூறால அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்களோ அதை அதை செய்வதற்கு அவர்கள் முயற்சிகள் எடுத்தார்கள். அந்த சூறாவினுடைய தோழர்களாக அவர்கள் மாறினார்கள். அப்போ அவங்களுக்கு அந்த பாதுகாப்புங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்ப நமக்கு கபருடைய அதாபை விட்டு, கபருடைய வேதனை தண்டனை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல கியாமத் நாள், தீர்ப்பு நாள்ல நமக்கு இந்த சூறாவினுடைய ஷஃபாஅத், சிபாரிசு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த சூறாவை விரிவாக, ஆழமாக நம்ம கற்றுக்கணும். இந்த சூறாவுடைய விளக்கங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்? பெருமை அடிக்கிறது இல்லை. புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில அதை நடைமுறை கொண்டு எனக்கு இந்த கல்வி இருக்குது அப்படின்னு நம்ம பெருமை அடிச்சுக்கிட்டாலும் அது நம்மை நாசமாக்கிடும். கல்விக்கு ஒரு இலக்கு உண்டு. கல்வியோட இலக்கு எது? அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது. அப்ப அதை இலக்காக வைத்து நாம இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் முல்கை படிக்க போறோம். விரிவாக கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த சூரத்துல் முல்க் இது ஒரு மக்கி சூரா. அல் குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கின்றன. தமிழ் அத்தியாயம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா சூரா என்ற வார்த்தைக்கு அத்தியாயம் என்ற அர்த்தம் இல்லை. தமிழ் அப்படி மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படி மொழிபெயர்த்தாங்கன்னா, பைபிளை மொழிபெயர்க்கும் போது பைபிள்ல அத்தியாயங்கள், வசனங்கள் இருக்கும். பின்னாடி தமிழ்ல குர்ஆனை மொழிபெயர்க்கும் போதும் சூரா அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி அத்தியாயம்ன்ற வார்த்தையை கொடுத்துட்டாங்க. ஆயா அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி வசனம்ங்கிற வார்த்தையை கொடுத்துட்டாங்க. நாம அதனுடைய அரபியையே பயன்படுத்துவோம். சூரா, ஆயா அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப அல் குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கின்றன. அதுல இப்ப நாம பார்க்கிற வரிசையில 67வது சூரா ஆக வரக்கூடியது இந்த சூரத்துல் முல்க், சூரத்து தபாரக். இதுல நம்ம பார்த்தோம் ஆரம்பத்திலேயே முஸ்னத் அஹ்மதுலையும், அபூதாவூத், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா இந்த ஹதீஸ் நூல்கள்லயும் வரக்கூடிய அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 30 ஆயத்துகள் உள்ளது. அப்ப இந்த சூறால எத்தனை ஆயத்துகள் இருக்கின்றன? 30 ஆயத்துகள். இது 67வது சூரா. இந்த சூறாவில் 30 ஆயத்துகள் இருக்கின்றன. இது மக்கி சூரா. இந்த மக்கி அப்படின்னா என்ன? இதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைய வகுப்பு நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்யலாம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க மக்காவுல பிறந்தாங்க. அவங்களுடைய 40வது வயதுல அவங்களை அல்லாஹ் நபியாக, ரசூலாக ஆக்குறாங்க. அவங்களுடைய 63வது வயதுல அவங்க மரணிக்கிறாங்க. இப்ப 40 வயதுல இருந்து 63 வயது வரை 23 வருடங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூது செய்தியை எடுத்து சொல்லி மக்களை அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறார்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதை நோக்கி, தௌஹீதை நோக்கி அழைக்கிறார்கள். இந்த 23 வருஷத்து தாவா அழைப்பு, அதுல முதல் 13 வருடங்கள் அவங்க தன்னுடைய சொந்த ஊரான மக்காவில் செய்தார்கள். மக்காவில் ஈடுபட்டாங்க. மக்காவில முதல் 13 வருடங்கள், அவங்களுடைய 40 வயதிலிருந்து 53 வயது வரை 13 வருடங்கள் மக்காவில தாவா செஞ்சாங்க. இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு எதெல்லாம் குர்ஆனாக இறக்கப்பட்டதோ அதையெல்லாம் மக்கி என்று சொல்லுவோம். அதாவது மக்காவுடைய காலகட்டத்தில் இறக்கப்பட்ட சூறாங்க. அந்த நேரத்துல அவங்க மக்கா விட்டு வெளியே போயிருந்தாலும் சரிதான், தாயிஃபுக்கு போனாங்க, அந்த நேரத்துல ஒரு சூறாவோ ஒரு ஆயத்தோ வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப அதை தாயிஃபின்னு சொல்லணும்னா சொல்ல மாட்டோம். அதுவும் மக்கி தான். அவங்களுடைய நபியாக ஆன பிறகு அவங்களுடைய மக்கா வாழ்க்கையின் காலகட்டத்துல எந்த சூறாலாம் இறக்கப்பட்டதோ அதுக்கெல்லாம் மக்கி அப்படின்னு பேர். அவங்களுடைய 53வது வயதுல அவங்க ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. தன்னுடைய கடைசி 10 வருடங்களை அவங்க மதீனாவில தான் கழிச்சாங்க. அப்ப அந்த மதீனாவுடைய வாழ்க்கை, அந்த 10 வருடங்கள், அந்த காலகட்டத்துல இறக்கப்பட்ட சூறாக்கள், ஆயத்துக்கள் எல்லாத்துக்குமே மதனி அப்படின்னு சொல்லப்படும்.
அப்ப அவங்களுடைய 40 வயதிலிருந்து 53 வயது வரை, அதாவது நபியானதிலிருந்து ஹிஜ்ரத்துக்கு முன்பு வரை வந்த சூறாக்கள், ஆயத்துகள் எல்லாத்துக்கும் மக்கி அப்படின்னு பேர். ஏன்னா அவை அவங்களுடைய மக்கா வாழ்க்கை காலகட்டத்துல இறக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போயிட்டாங்க. ஹிஜ்ரத்திலிருந்து நபியினுடைய மரணம் வரை உள்ள அந்த 10 வருட காலத்துல இறக்கப்பட்ட சூறாக்கள், ஆயத்து எல்லாத்துக்கும் மதனி அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா அது மதீனாவுடைய காலகட்டத்துல இறக்கப்பட்டது. அவங்க மதீனால இருக்கும்போது இறங்குனா அது மதனி, மதீனா விட்டு வெளியே போயிட்டா வேற அப்படின்னு கிடையாது. போருக்காக வெளியே போயிருக்கிறாங்க, அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஆயத்து வருது அப்படின்னா அது அந்த ஊரை வச்செல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க மதீனா வாழ்க்கையுடைய காலகட்டத்துல வந்தா அதை மதனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்கி மதனி இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கி சூறாக்களுக்கு என்று சில தனித்தன்மைகள் உண்டு. மக்கி சூறாக்கள் மதனி சூறாக்களை ஒப்பிடும்போது, அதாவது மக்காவில் இறக்கப்பட்ட சூறாக்கள் மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாக்களோடு ஒப்பிடும் பொழுது அளவில் சிறியதாக இருக்கும். இப்ப மக்கி சூறா எல்லாம் பாத்தீங்கன்னா 3 ஆயத், 5 ஆயத், 8 ஆயத் இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா மதனி சூறாக்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து 180 ஆயத், 200 ஆயத், 286 ஆயத் அப்படின்லாம் இருக்கும். மதனி சூறாக்கள் அளவில் பெரியவை. மதனி சூறாக்கள் அளவில் பெரியவை, அதிகமான ஆயத்துக்களை கொண்டது, அதிகமான பக்கங்களை கொண்டது. மதனி சூறாக்கள் அளவில் சிறியவை, சில வரிகள்ல முடிஞ்சிடும். எது? மக்கி சூறாக்கள். மக்கி சூறாக்கள் அளவில் சிறியவை, மதனி சூறாக்கள் அளவில் பெரியவை. அல் குரானுடைய 2/3 பங்கு சூறாக்கள் மக்கி. அல் குரான்ல இப்ப நம்ம 600 பக்கம் இருக்குது இல்லையா? பொதுவாக ஒரு ஒரு பக்கத்துக்கு 15 வரி என்று இருந்தால் 600 பக்கத்தை ஒட்டி வரும் அல் குரான் அரபியில. இதுல கிட்டத்தட்ட 2/3 பங்கு மக்கி சூறாக்கள் தான். மீதி உள்ள 1/3 பங்கு அப்படிங்கிறது மதனி சூறா. இந்த மக்கி சூறாக்களுடைய தனித்தன்மைகள் ஒன்று, அது சுருக்கமாக உள்ளது. மக்கி சூறாக்கள்ல சட்டங்களை பற்றி அதிகமாக இருக்காது. மக்கி சூறாக்கள்ல அகீதா பற்றி, ஈமானை பற்றித்தான் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் யாரு, ஏன் அல்லாவை மட்டுமே வணங்கணும், ஏன் அல்லாஹ் அல்லாத அந்த பொய்யான தெய்வங்கள் தாகுத்துகளை வணங்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கும். அதே போல மறுமையை பற்றி விரிவா, ஆகிரத்தை பற்றி விரிவா இருக்கும். சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, இதெல்லாம் மக்கி சூறாக்கள் அதிகமா இருக்கும். குரான் அப்படிங்கிறது அல்லாஹ்விடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது என்பதை நிரூபிக்கும் விதமாக உள்ள வாதங்கள் எல்லாம் மக்கி சூறால இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நிரூபிக்கும் விதமான வாதங்கள் எல்லாம் மக்கி சூறாக்கள் இருக்கும். இதோட சேர்ந்து நல்லொழுக்கங்களில் மிக முக்கியமான விஷயங்கள், அதே போல பெரும் பாவங்களில் மிக மோசமான விஷயங்கள், இவற்றை பற்றியும் கூட மக்கி சூறாக்கள் இருக்கு. ஆனா இதே மதனி சூறாக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவற்றில் தான் சட்டங்கள் சம்பந்தமான ஆயத்துகளை நம்ம அதிகமா பார்க்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்த காலகட்டத்துல சட்டங்கள் அதிகமாக இறக்கப்படல. அவங்க ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போய்விட்ட பிறகு அவங்களுடைய அந்த கடைசி 10 வருடங்கள்ல தான், மதீனாவுடைய அந்த வாழ்க்கையினுடைய காலகட்டத்தில் தான் அல் குர்ஆன்ல சட்டங்கள் அதிகமாக இறக்கி வைக்கப்பட்டது. அப்ப சட்டம் சம்பந்தப்பட்ட மிக மிக பெரும்பான்மையான ஆயத்துகள் அவற்றை மதனி சூறாக்கள்ல தான் பார்க்கலாம். அதே போல மதீனாலதான் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப யூதர்கள் சம்பந்தப்பட்ட, பனி இஸ்ராயில் சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் எல்லாம் பொதுவாக மதீனால இறக்கி வைக்கப்பட்டது. அதே போல கிறிஸ்துவர்களோடு அதிகமான அந்த பழக்க வழக்கம், கிறிஸ்துவரோட தொடர்புகள் அப்படிங்கிறது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கையில் தான் அதிகமாக இருந்தது. மக்காவில் இருந்தாலும் மதீனா வாழ்க்கையில் தான் மிக அதிகமாக இருந்தது. அப்போ கிறிஸ்தவர்களை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி இதெல்லாம் கூட மதீனாவுடைய அந்த சூறாக்கள்ல அதிகமாக இருக்கும். சூறாக்கள்ல சில நேரம் வந்தாலும் அதனுடைய விரிவான விஷயங்கள் மதனி சூறாக்கள் தான் பார்க்கணும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள். முனாஃபிக் அப்படின்னா என்ன? யாருக்கிட்ட நிஃபாக் இருக்கோ அவங்கள முனாஃபிக் என்று சொல்லுவாங்க. ஒரு நபருக்கு முனாஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருந்தா முனாஃபிகூன், முனாஃபிகீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நயவஞ்சகர்கள் அப்படின்னு தமிழ்ல பொதுவாக மொழிபெயர்க்கிறது. நிஃபாக் அப்படின்னா என்ன? அவங்களுடைய உள்ளத்துல ஈமான் இருக்காது, ஆனா வெளி பேச்சுல தன்னை முஸ்லீமாக காண்பித்துக் கொள்வார்கள், தோற்றத்துல கூட முஸ்லீமாக காண்பித்துக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த நிஃபாக் உடைய முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் நபியோட சேர்ந்து நபியோட பள்ளிவாசல் வந்து தொழுது கொண்டும் கூட இருந்தார்கள்.
ஆனா அவங்களுடைய உள்ளத்துல ஈமான் இருக்காது. அப்ப உள்ளத்துல வேற என்ன இருக்கும்? குஃபுர், இறை நிராகரிப்பு தான் இருக்கும். ஆனா அதை வெளியே காண்பிச்சுக்க மாட்டாங்க, நடிப்பாங்க. ஈமான் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளத்துல ஈமான் இல்ல, மாறாக குஃபுர், இறை நிராகரிப்பு தான் இருக்கும். அது சில நேரங்கள்ல அவங்க அவங்களுடைய பேச்சுகளையும் செயல்களையும் வெளிப்படும். இது ஒரு மூமினுடைய பேச்சு இல்லையே, இது ஒரு காஃபிருடைய பேச்சாச்சு. இது ஒரு மூமினுடைய செயல் இல்லையே, இது ஒரு காஃபிருடைய செயல் ஆயிற்று என்று நாம யோசிப்போம். அப்பதான் யோசிப்போம். அந்த நேரங்களில் தான் வெளிப்படும். மற்ற நேரங்களில் முஸ்லிம் மாதிரியே மூமின் மாதிரியே நடிப்பாங்க. அவங்களுக்கு தான் முனாஃபிக் அப்படின்னு பேரு. இந்த முனாஃபிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கை காலகட்டத்தில் இல்லை. எப்பொழுது முஸ்லிம்களுக்கு என்று தனி ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைத்ததும், எப்போது ஒரு இடத்துல பெரும்பான்மையா முஸ்லிம்கள் வர ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துல தான் முனாஃபிக்குகள் அவங்க உருவாக ஆரம்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கையுடைய காலகட்டத்தில் தான் முனாஃபிக்குகள் என்று ஒரு கூட்டமே உருவாச்சு. அந்த முனாஃபிக்குடைய தன்மைகள், பண்புகள் எவை? அவற்றை வைத்து முனாஃபிக்குகளை நீங்கள் எப்படி அடையாளம் காண வேண்டும்? அடையாளம் கண்ட பிறகு அந்த முனாஃபிக்குகளோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இவற்றை எல்லாம் மதனி சூறாக்கள்ல நம்ம பார்க்கணும். அதே போல இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய வேத நூல்கள்ல வந்த யூத கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய அந்த மக்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களை பற்றிய விரிவான செய்திகள், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பல முக்கியமான செய்திகளை மதனி சூறாக்கள்ல பார்க்கலாம். மக்கி சூறாக்கள்ல ஒரு சில நேரங்கள்ல வந்தாலும் மிக அதிகமான தகவல்கள், மிக அதிகமான விவரங்கள் மதனி சூறாக்கள்ல தான் இவங்களை பற்றி இருக்கும். அப்போ மக்கி சூறா என்று நாம தெரிந்து கொள்ளும் பொழுதே உடனடியாக நாம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன? மதனி சூறாவை போல இந்த சூறால நம்ம அதிகமான சட்டங்களை பார்க்க மாட்டோம். இதுல அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய யூத கிறிஸ்தவர்களை பற்றிய விரிவான விவரங்களை பார்க்க மாட்டோம். மேலோட்டமா ஏதாவது வரலாம், ஆனா விரிவான விவரங்களை பார்க்க மாட்டோம். முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களை பற்றியும் இதுல நம்ம விரிவாக பார்க்க மாட்டோம். அப்ப எதை நம்ம இங்க பார்ப்போம்? ஈமானுடைய விஷயங்களை பார்ப்போம். குறிப்பா தௌஹீத், அல்லாஹ் தான் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ் தான் உண்மையான இறைவன், அல்லாஹ் தான் வணங்கப்பட வேண்டும் என்ற செய்தியை இந்த சூறால நம்ம பார்ப்போம். அதே போல மறுமையை பற்றி, ஆகிரத்தை பற்றியும் மக்கி சூறால நம்ம பார்ப்போம். சொர்க்கம், நரகம், அதில் இழுத்து செல்லக்கூடிய மக்கள், அவங்களை பற்றிய விவரங்களை இந்த சூறாக்கள்ல பார்ப்போம். சில நேரங்கள்ல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கான வலுவான வாதங்களை பார்ப்போம். அதே போல சில நேரங்களில் குர்ஆன் என்பது அல்லாஹ் இறக்கி வைத்த ஒரு வேத நூல் தான் என்பதற்கான வலுவான வாதங்களையும் பார்ப்போம். இந்த அடிப்படையில, அதாவது இந்த தௌஹீத், ஆகிரத், இதை பற்றி, நபியை பற்றி, குர்ஆனை பற்றி நம்ம கொள்ளக்கூடிய அந்த ஈமானின் அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறணும், எப்படி இருக்கணும், எப்படி இரையச்சமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்பதை பற்றிய அறிவுறுத்தல்களையும் மக்கி சூறாக்கள்ல பார்ப்போம். அப்ப இந்த சூரத்துல் முல்க் அல்லது சூரத்து தபாரக் என்று சொல்றோமே, இது மக்கி சூறா என்று சொல்லப்படும் பொழுது நாம இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுல விரிவான சட்டங்கள் வரப்போறது இல்லை, இதுல யூத கிறிஸ்தவர்கள், முனாஃபிகளை பற்றி விரிவாக வரப்போறது இல்லை, நபிமாருடைய வரலாறுகள் விரிவாக வரப்போறது இல்லை. வந்தாலும் சுருக்கமாகத்தான் வரும். மாறாக எவை விரிவாக வரும்? அல்லாஹை பற்றி, அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன் என்பதை பற்றி, ஏன் அல்லாஹ் மீது ஈமான் கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹ் மீது ஈமான் கொள்ள வேண்டும், தூதர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய விஷயங்கள் தான் நம்ம இந்த சூறால பார்க்க போறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? 2 ஹதீஸ்களை பார்த்தோம். அஹ்மதுலையும் இன்னும் திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபு தாவூதுல வரக்கூடிய அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை பார்த்தோம். அதுல இந்த தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்ற சூறா தன்னுடைய சாஹிபுக்காக, தோழருக்காக ஷஃபாஅத் செய்யும் என்று பார்த்தோம். அப்ப அதனுடைய பின்னணியில் ஷஃபாஅத் என்றால் என்ன, சிபாரிசு என்றால் என்ன, அது யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது என்பதை சுருக்கமாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஷஃபாஅத்ங்கிற விஷயத்தை பற்றிய அகீதாவுடைய விஷயத்தை இன்றைக்கு நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு அடுத்தது சில ஹதீஸ் துறை அறிஞர்கள், உதாரணத்துக்கு இமாம் தார்குத்னி போன்றவர்களால் அது பலகீனம் என்று சொல்லப்பட்டாலும், மற்ற அறிவிப்பாளர் தொடரை கொண்டு அது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ் என்று அல்பானி போன்ற அறிஞர்கள் அறிவிச்சதன் அடிப்படையில இன்னொரு ஹதீஸை நம்ம பார்த்தோம். அந்த ஹதீஸ் அது
என்ன சொல்லுது? அவருடைய வேதனை விட்டும் இந்த சூறா பாதுகாக்கும், அது ஒரு பாதுகாப்பாக அமையும் என்று பார்த்தோம். சில்சிலத்து ஹதீஸ் ஸஹீஹால அல் அல்பானி இதை ஆதாரப்பூர்வமானது என்று அறிவிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அப்ப கபருடைய வேதனை என்று இருக்குது. கபருடைய வேதனை உண்மையானது, அதை நம்ம நம்புறோம். அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலேயே கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுறதுக்கான முயற்சிகளில் ஒன்று சூரத்து தபாரக் அல்லது சூரத்துல் முல்க் நம்ம சரியாக தெரிந்து அமல்படுத்துவது என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? இது அல் குர்ஆனுடைய 67வது சூரா. இதுல 30 ஆயத்துகள் இருக்குது. இது மக்கி சூரா அப்படின்னு பார்த்தோம். அந்த பின்னணியில மக்கி மதனி அப்படின்னா என்ன, ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு என்ன, அதை தெரிந்து கொள்வதன் மூலமாக நமக்குள்ள பலன் என்ன. இது மக்கி சூரா அப்படின்னாலே இதுல நம்ம எதை எதிர்பார்க்கலாம், எதுல கவனம் செலுத்தணும், எதை எதிர்பார்க்கலாம் மட்டும் இல்ல, அப்ப இந்த விஷயங்கள்லாம் வரும், இந்த விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சூரத்து தபாரக் அல்லது சூரத்து முல்க் என்பது மக்கி சூரா. அந்த அடிப்படையில இதுல தௌஹீத், ரிசாலத், ஆஹிரத் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் என்பதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது இந்த சூரத் அல் முல்க், சூரத்து தபாரக், இதற்கான ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயத் என்ற அடிப்படையில நாம் 30 வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அந்த 30 ஆயத்துக்கான விளக்கங்கள்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக இந்த சூறாவிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான படிப்பினைகள் என்ன என்பதை பார்த்து நிறைவு செய்வோம். அப்ப இன்றைய வகுப்பையும் அந்த நிறைவு வகுப்பையும் ஒவ்வொரு ஆயத்திற்கு ஒரு ஒரு வகுப்பு என்பதை சேர்த்தனா 32 வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் இலக்கு வச்சிருக்கிறோம். இது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி என்று வாரத்துல 4 நாட்கள் இரவு இந்திய நேரப்படி இரவு 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். இதுல நீங்க கலந்து கொள்ளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் கலந்து கொள்ள சொல்லுங்க. இதனுடைய ரெக்கார்டிங் அதுவுமே யூடியூப் சேனல்கள்ல பதிவு செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எல்லாரும் வகுப்புகளை 8:30 மணிக்கு கலந்துக்கிறதுங்கிறது கஷ்டம் இல்லையா? சிலர் முயற்சி செய்தாலும் விடுபட்டு போகும். அவங்களுக்காக அந்த யூடியூப்ல ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அதையும் பார்த்துங்க. இப்ப இந்த 32 வகுப்புகள் அப்படிங்கிறது இப்ப நம்ம ரஜப் மாசத்துல இருக்கும். ரஜப், ஷாபான் இந்த 2 மாதங்கள் தான் இருக்கு ரமதான் வர்றதுக்கு. இப்ப ரஜபினுடைய இரண்டாவது நாள் முடிஞ்சிருச்சு அரசு காதியினுடைய அறிவிப்பின்படி. இந்த இரவு இது 3வது இரவு, நாளைக்கு 3வது. இந்த ரஜப் மாசத்துல ஆரம்பிக்கிறோம். ரஜப், ஷாபான் இந்த இரண்டும் சேர்த்து நமக்கு 8 வாரங்கள் இருக்கின்றன. ஒரு வாரத்துக்கு 4 வகுப்புகள் என்று வைத்தால் 8 வாரங்களுக்கு 32 வகுப்புகள். நம்ம இலக்கு வைத்த அந்த 32 வகுப்புகளை நம்ம சரியான முறையில தொடர்ந்து நடத்தினா இன்ஷா அல்லாஹ் ஷாபான் முடியும் போது நம்ம முடிச்சிருப்போம். ரமதான் ஆரம்பிக்கும் போது சூரத்துல் முல்கினுடைய ஒரு தெளிவான விளக்கத்தோடு நாம ரமதானை அனுபவோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தரணும். இதை இஹ்லாஸோடு செய்யக்கூடிய, நபி வழியின் அடிப்படையில் செய்யக்கூடிய, இஹ்சானுடன் செய்யக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தரணும். அதை சரியான முறையில் விளங்கி கொண்டு சரியான முறையில் வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கு தரணும். எனக்கும் உங்களுக்கும் கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கணும். மறுமையில நரகத்துடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு கொடுக்கணும். நம் அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தரணும். நமக்கும், நம்முடைய பெற்றோருக்கும், நம்ம உடன் பிறந்தோருக்கும், நம்முடைய நண்பர்களுக்கும், அண்டை வீட்டார்களுக்கும், நம்முடைய ஆசிரியர்களுக்கும், நம்முடைய மாணவருக்கும் அல்லாஹ் தரணும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். நம்முடைய உறவினர்கள் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபருடைய வேதனை விட்டும் நரகத்துடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தரணும். யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த பாதுகாப்பை தரணும். அவங்க எல்லாருக்கும் சொர்க்கத்தை தரணும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கான முயற்சிகளில் ஒரு முக்கியமான முயற்சியாக இந்த சூரத்துல் முல்கை அறிந்து கொள்வது இருக்கும். அதனால நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அண்டை வீட்டார் அவர்களுக்கு இந்த சூரத்துல் முல்கினுடைய வீடியோக்களை பகிருங்கள். அதை அவங்க கவனிக்கிறாங்களா, புரிஞ்சுக்கிட்டாங்களா என்பதை நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு இந்த தாவாவை, இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை கொண்டு சேர்த்த நன்மை நமக்கு கூடுதலாக கிடைக்கும் என்பதை எனக்கு உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிறேன். இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.